பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 10ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். The book of James chapter 5 verse 16. நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இதில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்போ நம்ம துன்பப்பட்டா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சந்தோஷமா இருந்தா சங்கீதங்களை பாடி நல்லா கர்த்தரை பாடி துதித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். வியாதியா இருந்தோம்னா நம்ம என்ன செய்யணுமா? நம்ம போற சபையினுடைய மூப்பர்களை நாம் கூப்பிட வேண்டுமாம். அவர்கள் என்ன செய்வாங்க? எண்ணெய் பூசி ஆண்டவருடைய எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணும்போது அந்த வியாதி நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையிலே ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார். அடுத்த வசனத்துல 15ல சொல்லுகிறது, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்க பிரியமானவர்களே, சபையின் மூப்பர்கள் நமக்காக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது அது எவ்வளோ ஒரு வல்லமையாக இருக்குல்ல. அது நம்மளுடைய வியாதியை சுகமாக்குது. அது படுத்த படுக்கையாக இருக்கிறவங்கள அது எழுப்புகிறதா. அவங்க ஒருவேளை பாவம் பண்ணியிருந்தா கூட அந்த பாவங்கள் கூட மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம பார்க்குறோம். அப்போ சபை என்பது எவ்வளோ முக்கியம். சபையில் நம்ம ஐக்கியமாக இருப்பது எவ்வளோ முக்கியம். சபையில் இருக்கிற போதகர்கள் மூப்பர்களோடு நம்ம ஐக்கியமாக இருப்பது எவ்வளோ முக்கியம். சபை என்பது தேவனுடைய குடும்பம் இல்லையா? நம்ம எல்லாரும் அந்த குடும்பத்தில் என்ன செய்திருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒருவர் வியாதிப்படும் போது அந்த சபையினுடைய போதகர் என்ன செய்கிறாங்க? வர்றாங்க, நம்மளை விசிட் பண்ணுறாங்க, நம்மளை பார்க்குறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? அந்த ஜெபம் எவ்வளவு வல்லமையானது. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம சுகமடைவதற்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றார். முதல்ல சர்ச்சில் இருக்கிறவங்க நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க, எண்ணெய் பூசி ஜெபிக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லுது? இன்னைக்கு நம்ம வாஸ்தோம், நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஒரு வியாதினா முதல்ல நான் என்ன செய்யணும்னா, இந்த வியாதிக்கு என்ன காரணம்? எல்லா வியாதிக்கும் பாவம்தான் குற்றம்தான் காரணம்னு கிடையாது. எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது. ஆனால் சில வியாதிகள் நம்ம செய்கிற ஏதாவது தவறுகள் நிமித்தமாய் நம்மளுக்கு வந்திருக்க கூடும். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு அதை உணர்த்தும் பொழுது நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் அழுது ஜெபிக்கிறேன், பாவம் மன்னிப்பை நான் வெற்றுக்கொண்டேன், அதோடு நிறுத்தக்கூடாதான். நம்ம என்ன செய்யணுமா? நான் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நான் யார் மேலே மனஸ்தாபமாக இருக்கிறேனோ, இல்லை யார் மேலே எனக்கு கோபம் இருக்குதோ அவங்க கிட்ட போய் நான் அவங்க மேலே கோபப்பட்டுட்டேன், என்னைய மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாரி கேட்கணும். அப்படி நம்ம செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா நான் சுகமடையணும், என்னுடைய வியாதி மாறணும்னா நான் என்ன செய்யணும்? அவங்களோட போய் நான் ஒப்புரவாகணும். அவங்கக்கிட்டெல்லாம் போய் பண்ணவே முடியாது, அவங்க என்கிட்ட வரவே இல்லையே, அவங்களுக்கு அது வேற விதம். ஆனால் கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிற விதம் வேறு மாதிரி இருக்கிறதே. நான் சுகமடைய வேண்டுமானால், என் பிள்ளைகள் சுகமடைய வேண்டுமானால், என் கணவன் சுகமடைய வேண்டுமானால் நம்ம எந்த லெவலுக்கும் நம்மளால் போக முடியும். அப்படி தானே? அன்றைக்கி ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. ஆண்டவர் நாய்க்குட்டிகளுக்கு நான் எப்படி கொடுப்பேன் பிள்ளைகளுடைய அப்பத்தைன்னு கேட்குறாரு. அவங்க அதில்னால அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு போகலை. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது பிள்ளைக்கு சுகம் வேணும். அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னும்ல ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு எஞ்சுறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி அந்த நிமிஷத்தில் அந்த மகள் சுகமானாள். நம்மளுக்கு சுகம் வேண்டுமானால் யார்கிட்டனாலும் போய் தாழ்ந்து போய் என்னை மன்னிச்சிருங்க,
இந்த காரியத்தில் எங்களை மன்னிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கறது இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையோ அது வேற. ஆனால் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோன்னு வைங்களேன், ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் சுகப்படுத்திடுவேன், ஆமேன், உனக்கு நான் சுகத்தை கொடுத்துருவேன். இன்னைக்கு எதுக்கு நமக்கு வீண் வைராக்கியம்? இன்னைக்கு எதுக்கு நம்மளுக்கு பலவிதமான கசப்புகளை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும்? இந்த கசப்பு வைராக்கியம் தான் இன்னைக்கு நிறைய பலவீனத்துக்கே காரணம். இன்னைக்கு ஏன் தெரியுமா நிறைய பேர் பலவீனமாக இருக்கிறாங்க? ஏன்னா அவங்களுடைய லைஃப்பில் அநேக கசப்புகளை வைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த கசப்பெல்லாம் தூக்கி எறிந்துச்சு, நம்முடைய பெருமையெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம தாழ்ந்து போய் அவங்ககிட்ட யார்கிட்டையோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யும்போது குற்றங்களை ஒருவருக்கொருவர் நீங்கள் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காக ஒருத்தர் நம்ம ஜெபிக்கணும். எத்தனை நாட்கள் எனக்காக, என் பிள்ளைக்காக, என் குடும்பத்துக்காக அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த வட்டம்லாம் மாறி மற்றவங்களுக்காக நான் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நான் ஜெபிக்கணும். அப்படி நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலம் நமக்கு சுகம் உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம பார்க்கிறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அப்போ நான் நீதிமானாக மாறுறேன். எப்போ நீதிமானாக மாறுறேன் தெரியுமா? என் கசப்பு, என் பெருமை, என்னுடைய வைராக்கியம் எல்லாத்தையும் உதறிட்டேன். பார்த்தீங்களா? நான் போய் ஒருத்தர்கிட்ட போய் சாரி கேட்குறது ஈஸி கிடையாது. ஆனால் நான் கேட்குறேன். அப்போ ஆண்டவருடைய பார்வையில் நான் எப்படி மாறிடுறேன்? நீதிமானாக மாறுறோம். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் நீதிமானா ஏதோ ஒரு பாஸ்டர் இல்லை அவங்க தான் நீதிமான், அவங்க ஜெபம்னா நடக்கும். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதலுக்கு மிகவும் பலன். அப்போ அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா, அவங்க ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்கன்னா எனக்கு நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு பணத்தை அனுப்புகிறோம் ஊழியங்களுக்கு. அனுப்பி எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. நம்ம ஆண்டவரை நம்ம பிரைப் பண்ண முடியுமா? முடியாது இல்லை. அப்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் என் குற்றத்தை அறிக்கையிட்டு நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் ஒப்புரவாகும்போது நான் நீதிமானாய் மாறுகிறேன். அப்போ என்னுடைய ஊக்கமான வேண்டுதலுக்கு கட்டாயம் பலன் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு சுகவீனத்தோடு பலவீனத்தோடு போராடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன் எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. ஒருவேளை நம்முடைய பெற்றோருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையில் நம்ம ஏதாவது தவறி இருக்கிறோமா? இல்லை என்னுடைய உடன் பிறந்தவர்கள், இல்லைன்னா ஆண்டவர் எந்த ஏரியாவில் யார்ட்டையாவது மனஸ்தாபம் வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? அவங்க முதல்ல மன்னிப்பு கேட்கட்டும், நான் மன்னிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் இன்னைக்கு என்ன காரியத்தை நமக்கு உணர்த்துறாரோ அது நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் நீதிமானாக மாறுறோம். நம்மளுடைய ஊக்கமான அதுக்கப்புறமா நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா, என் பிள்ளைக்கு இறங்குங்கப்பா, என் கணவருக்கு இறங்குங்க, எனக்கு இந்த பலவீனம் இருக்குது அப்பா எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது காசு பணமே இல்லாமல் தெய்வீக சுகத்தை கர்த்தர் நொடி பொழுதிலே கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு டாக்டர்ஸ் கூட அது பண்ணலாம் இது பண்ணலாம், ஆனால் சுகமாகுமா அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, இதில் ட்ரை பண்ணுறாங்க, அதை ட்ரை பண்ணுறாங்க, அதுதான் அவங்களால முடியும். ஆனால் நம்ம தேவன் நம்மளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். ஆமென். அது மட்டும் இல்லை, நம்ம பாவம் மன்னிக்கப்படுது, கர்த்தர் அவனை எழுப்புவார். எப்படிப்பட்ட வியாதியின் படுக்கையாக இருந்தாலும் ஒரு டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு லைஃப் லாங்காக இந்த இல்னஸ் இருக்கும் அப்படின்னு கூட டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை எழுப்புவார். நான் சொஸ்தம் அடையும்படிக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்யும் பொழுது நான் சொஸ்தம் அடைவேன். கர்த்தருடைய தெலும்புகளால் எனக்கு சுகம். வசனத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால மேஜிக்காக நமக்கு சுகம் உண்டாகாது. ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நான் செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது, நம்மளை தாழ்த்தும் போது, ஒருத்தட்ட சாரி கேட்குறதுன்றது என்னை தாழ்த்துகிறதுக்கு சமானம் இல்லை. எப்போ நம்ம போய் ஒருத்தட்ட போய் மன்னிப்பு கேட்போம் தெரியுமா? நம்ம தாழ்ந்து போகும்போது கேட்போம். என்கிட்ட பெருமை இருந்துச்சுன்னா நான் கேட்க மாட்டேன். அவங்க கேட்கட்டும், நான் ஏன் போனோம் அப்படி தான் நினைப்போம். ஆனால் நான் என்ன தாழ்த்தும் போது அந்த இடத்துல ஒரு கீழ்ப்படிதல் உருவாகிறது. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அடிஸ்தானம் கீழ்ப்படிதல். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். வசனத்தை நான் அறிக்கை பண்ணுறதுனால இல்லை பிரியமானவர்களே, நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழும்போது அந்த வசனம் எனக்கு ஜீவனாய் மாறுகிறது. அதற்கு பிறகு ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்ல 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 அந்த சுகம் நமக்குள்ள கடந்து வருகிறது. ஆமேன். ஆண்டவரிடத்துல அப்படியே ஒரு சொஸ்தம் அடைகிறதற்கான ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் எந்த இடத்துல தவறு பண்ணுறேன், இந்த வியாதியினுடைய கூறுக்கு என்ன காரணம்ப்பா,
ஆவியானவரே எனக்கு நீங்கள் காண்பீங்க. அந்த இடத்த நான் சரிப்படுறதுக்கு என்ன நான் தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே, என்ன நான் கீழ்ப்படிய பண்ணுகிறேனப்பா, என்னுடைய எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க, நீங்கள் நீதிமானா மாறுறீங்க. உங்கள் ஊக்கமான வேண்டுதலுக்கு மிகுந்த பலன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போதும் அங்கே சுகம் உண்டாகும். அல்லேலூயா. ஏன் இந்த வீண் பெருமைகள், ஏன் இந்த வீண் வைராக்கியங்கள், அது நம்மளை எங்கே கொண்டு போகுது? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, ஆண்டவரே நான் அப்படியே கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிடுறேன் ஏசப்பா, நீங்கள் என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?